வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, அரிசியும் துவரம் பருப்பும் வச்சு ஒரு கிச்சடி மாதிரி பண்ண போகிறோம். இது டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லோரும் சாப்பாட்டில் வெரைட்டி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபியை செஞ்சு கொடுங்க. ஒரு வெரைட்டியான ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 1 கப் அரிசிக்கு 1/2 கப் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுகிக்கலாம். கழுகிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நொய் பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவிட்டோம். தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நொய் பதத்துக்கு உடச்சதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ காய்கறியை குக்கரில் போட்டு ஒரு விசில் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, கடுகு, பிரிஞ்சி இலை, இது எல்லாமே எண்ணெய் காஞ்சதும் சேர்த்து இதெல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப வீட்டில் கேட்குவாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 தக்காளி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் நல்லா தோல் விட்டு வதங்கட்டும். வதங்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். பாத்திரம் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ 2 டம்ளர் தண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ காய்கறி வெந்ததுலேயும் 1 டம்ளர் தண்ணி இருக்குது, அதோடு சேர்த்து இது பண்ணிக்கலாம். நம்ம 1 டம்ளர் அரிசி 1.5 டம்ளரு, அதுக்கு 3 பங்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ நல்லா கொதித்ததும் கரைச்சி வச்ச அரிசி பருப்பு நொய்யை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காகிற வரையும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திக்கானதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் மூடிடலாம். ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் எடுத்தோம்னா சூப்பரான நம்மளுக்கு அரிசி பருப்பு கிச்சடி ரெடி ஆயிடுச்சிங்க. இது மேலே 1 டேபிள் ஸ்பூனு நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.